ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 50, 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 40th டேல இருக்கோம். நேற்று தேர்ஸ்டேங்கிறதுனால நான் சாய்பாபாவுக்கு விரதம். ஜூஸ், ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன். உப்பு சேர்த்தி எதுவும் சாப்பிட மாட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே பசங்களுக்கு வெத்தலை தண்ணி தான் வச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப சளியாக இருக்குங்கிறதுனால. எனக்கு கொஞ்சம் கருஞ்சீரக டீ முன்னாடியே போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா தான் பூசணி ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன். இந்த 40 டேஸில் நம்ம வெயிட் லாஸுக்காக வேண்டின்னு ஃபாலோ பண்ண வேண்டிய டயட் எல்லாமே ரொம்ப நல்லா எஃபெக்டிவான டயட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த 40 டேஸில் வெயிட் லாஸ் ஆகிருக்கு, அதே போல் இன்ச் லாஸும் ஆயிருக்கு. என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கா, எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லுங்கள். வெள்ளை பூசணி கட் பண்ணி வச்சா அழுகி போகாதா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. பூசணிக்காவை கட் பண்ணிவிட்டு இது போல் ரேப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அடுத்த நாளைக்கு கூட. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த பூசணிக்காய் ஜூஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பூசணிக்காயில் கொஞ்சமாக புதினா, குருமிளகு, இஞ்சி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு தான் அரைக்கிறோம். நேற்று நான் விரதங்கிறனால நான் உப்பு மட்டும் சேர்த்தாம தான் நான் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொடுமையாக தான் இருந்தது குடிக்கிறதுக்கு, பட் என்ன பண்ணுறது, நம்ம குடிச்சு தானே ஆகணும். நேற்று ஒரு நாளுங்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் ரெகுலராக இந்த மாதிரி குடிக்க முடியுமான்னா டேஸ்ட் ரொம்பவே கேவலமாக தான் இருந்தது, குடிக்க முடியாது. கொஞ்சம் லெமன் ஜூஸோட அந்த வாசனை புதினாவோட சாதத்துக்கு அப்படியே கொஞ்சம் இறங்கிருச்சு. நான் ஃபாஸ்டிங்கிறனால தான் இப்படி குடிக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்பவும் போல் ரெகுலராக உப்பு போட்டு குடிங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். காலைக்கு டிஃபன் எதுவும் ரெடி பண்ணலை. ஹஸ்பண்ட் வந்துட்டு சாத்துக்குடி வாங்கிட்டு வந்திருந்தாரு. எனக்கு காலையில் டைமில் இந்த வேலையே சரியாக இருக்கும். அதனால என் பசங்களை தான் ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தேன். அபிக்குட்டி தான் பிரீத்தி ஜோடியாக்கில் எனக்கு சாத்துக்குடி ஜூஸ் புழிஞ்சு கொடுத்துட்ருந்தான். இந்த மிக்ஸி எனக்கு இது போல் ஜூஸ் போடுறதுக்கு, வெங்காயம், காய் கட் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் நேற்று உருளைக்கிழங்கு காரக்குழம்பும் முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாங்கிறனால தான் நான் அந்த முட்டை பொடி மாஸோ எதுவுமே நான் சாப்பிட்றதில்ல. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக அதை சாப்பிட்லாம். முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு குடமிளகாவும் போட்டு நல்லா கலந்துட்டுருங்க. வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா வதங்கியிருக்கணும். அதுக்கப்புறமா 4லேருந்து 5 முட்டை பக்கம் நம்ம சேர்த்திட்டு நல்லா கொத்தி விட்டு ஃப்ளேவருக்காக உப்பு, குருமிளகுத்தூள், கரம் மசாலா தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலா தூள் இது போல் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த முட்டை பொடி மாஸ் ரொம்ப பிடிக்கும். நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன். டாக்டர் ஒருத்தர் பேசியிருந்தது என்னென்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த ப்ரோட்டீன்ஸு, கால்சியம் எல்லாம் அதிகமாக சேர்த்திக்காதனால நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னா, தேவையான அளவுக்கு இந்த ப்ரோட்டீன்ஸும் கால்சியமும் நம்ம எலும்பில் இருந்து எடுத்து அதை யூஸ் பண்ணிக்குதான். அதனால தான் நம்மளுக்கு ஒரு 40, 45 வயசுங்கும்போது எலும்பு தேய்மானம் ஆகுதுன்னு. ஸோ இது நம்மளுக்கு இப்போ யூடியூப் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அவேர்னஸ்லாம் இருக்குது. நம்ம சின்ன வயசில் நம்மளோட அம்மாலாம் ரொம்ப இதை பற்றி நாலேஜபிள் அவங்களுக்கு இல்லை. ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக கொடுக்குறோமா, குழந்தைங்களுக்கு பிடிச்சது கொடுக்குறோமா அப்படின்னு நினச்சி தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய இது ப்ரோட்டீன்ஸ் இருக்கா, இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்க யோசித்து அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க பார்த்து நம்மளுக்கு சாப்பிட கொடுக்க கிடையாது. ஆனால் இது சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு அதை பற்றின அவேர்னஸ் வரும்போது நம்மளோட குழந்தைங்களுக்கு அவங்களோட உணவில் அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ், கால்சியம் இருக்கிற உணவுகள் சேர்த்தி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 40, 45 வயசு வரும்போது நம்மளை போல் எந்த பிரச்சனையும் அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க.
நம்மளால முடிஞ்சது நம்ம கண்டிப்பா செய்யலாம். சாய்பாபாக்கு பூஜை பண்ணணுங்கிறனால நான் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு, குளிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் பசியாவே இருந்தது ஒரு 12, 12:30 போல. சூடா காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நேத்து எனக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, எனக்கு காஃபி, டீயோட கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கும் அப்படிதாங்க. காஃபி, டீனா ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன பண்றது? நம்மளோட உடம்பு நம்ம கொஞ்சம் குறையிற வரைக்கும், நம்ம அத வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம இருக்கணும். நம்மளோட மனசு தான் எல்லாமே. காஃபி, டீயோட கிரேவிங்ஸ் வந்து நம்ம இத்தன வருஷமா குடிச்சிட்டு, இப்ப திடீர்னு குடிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் வாரத்துல 1 நாள் நம்ம வந்து ஒரு லீவரேஜ் மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ நேத்து வந்து தர்ஸ்டே நான் சாய்பாபா பூஜைங்கிறனால, நான் அந்த உப்பு சேர்த்த மாட்டேன். வேற ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்குவேன். காலையில வந்து சாத்துக்குடி ஜூஸ் பண்ணேன். ஆனா அதுல நான் எடுத்துக்கல. ஏன்னா அதுல சர்க்கரை போட்டிருக்கறதுனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா, நம்மளால என்ன முடியுதோ, அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் தவிர்த்துட்டு வரதே நல்லது. நான் பசி எடுக்கும்போது எல்லாமே ஜீரக தண்ணி, கருஞ்சீரக டீ அந்த மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே ஜீரக தண்ணி குடிக்கும்போது கொஞ்சமா சூடு பண்ணி தான் குடிப்பேன். ஏன்னா, அந்த சூடு வந்து நம்ம நாக்குல படும்போது, நல்லா சூடா ஏதோ நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நம்ம பிரெயினுக்கு போகுதுன்னா, நமக்கு வந்து இந்த பசித்தன்மை வந்து கண்ட்ரோல் ஆகுது. அதனால தான் நான் உங்களையுமே அத வந்து ஃபாலோ பண்ண சொல்லி சொன்னேன். எனக்கு அந்த மாதிரி தோன்றனால நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஷேர் பண்றேன். அடுத்த நாளைக்கு சோளம் தோசை அரிசி இல்லாம தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 1 டம்ளர் சோளம்க்கு 1/2 டம்ளர் உளுந்து, 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவா வெந்தயம் போட்டு நல்லா கழுவி எடுத்துறணும். இதுவரைக்கும் நான் அரிசி சேர்த்தாம சோளம் தோசை ட்ரை பண்ணது கிடையாது. இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலான்னு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அரிசியே சேர்த்தாம நம்ம சோளம் தோசை, இட்லி, குழி பணியாரம், தோசை நல்லா வந்துச்சுன்னா நான் நேத்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? முட்டை தோசை. அது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொன்னா நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் அதே போல ட்ரை பண்ணலாம். நான் பூ வச்சிருக்கிற வெண்கல பாத்திரம் பார்த்தீங்கன்னா, இது போல தான் உப்பு தண்ணி சேர்த்ததுனால கலர் மாறிடும். ஆனா பீத்தாம்பரி வந்து எனக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கொஞ்சமா தேய்ச்சாவே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது. நான் பூ வாடும்போது இது போல மாத்தி வைப்பேன். அவ்வளோதான். மிச்சபடிக்கு வந்து ரொட்டீனா இந்த மாதிரி அப்படிலாம் நான் எதுவும் செய்யறது கிடையாது. எனக்கு நல்லாவே பசியா இருந்தது ஒரு 4, 4:30 மணிக்கு. அதனால நானு பப்பாளி எடுத்துக்கிட்டேன். பனங்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடலாங்கும்போது, நம்மளுமே வெயிட் லாஸ் பண்ணும்போது, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது, இது போல பனங்கிழங்கெல்லாம் நம்ம வேக வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, பசிக்கும்போது, இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், இல்ல நொறுக்கணும் அப்படின்னு தோணும்போது, இத நம்ம கையில எடுத்து வச்சு, சும்மா அப்படியே பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். ஹெல்தியாவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது இல்லையா? 6 மணி நேரம் நான் இந்த சோளம், உளுந்து 2த்தையுமே நல்லா ஊற வச்சுட்டேன். இத இப்ப நம்ம அரைச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா தான், அடுத்த நாள் காலைக்கு தோசை போடுறதுக்கு நம்மளுக்கு ரெடியா இருக்கும். கம்மியான குவான்டிட்டி தான் போட்டிருக்கோம். அதனால நான் மிக்ஸி ஜார்லயே அரைச்சு எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கிறேன். சோளம் வந்து பார்த்தா நம்மளோட அரிசி மாதிரி நல்லா நைஸா அரைப்படல. கொஞ்சம் குருணையா தான் அரைப்பட்டு வருது. நான் அதனால அதே போல அரைச்சு எடுத்துட்டு, கொஞ்சமா உப்பு போட்டு கையால கலந்து வச்சுட்டேன். அப்ப கொஞ்சம் ஃபெர்மென்ட் ஆகுறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும்னு. இப்ப இத வந்து நைட்டு ஃபுல்லாவுமே ஊற வச்சிரலாம். பனங்கிழங்கையுமே நான் 5லிருந்து 6 விசில் பக்கம் விட்டு எடுத்திருக்கேன். நல்லாவே வெந்திருக்கு. இப்ப இத நைட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, அடுத்த நாளைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுமே எடுத்துக்கலாம். வீட்ல இருக்கிற எல்லாருமே இத சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்ளோ ரொம்ப ஹெல்தியானது.